நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல். ரெண்டு பொங்கலுமே ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் எப்படி ரெண்டு பொங்கலுமே டக்குன்னு ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். இப்போது நான் பொங்கலுக்காக ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக அரிசி எடுத்திருக்கேன். அதில் முக்கால் கப் பச்சரிசியும் 1/4 கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். எதுக்காக பிரியாணி அரிசின்னு சொன்னால் நல்லா பொங்கல் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன். நாட் ஃபார் கம்பல்சரி. நீங்கள் பிரியாணி அரிசி இல்லைன்னு சொன்னால் பச்சரிசியை 1 கப் எடுத்துக்கங்க. அது பொண்ணு பச்சரிசியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். அதை நான் ஒரு 15 நிமிஷம் அலசிட்டு ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பட் டக்குன்னு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை பச்சை வாசனை போக நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்குங்க. பாசிப்பருப்பை கருகிடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பொங்கலுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும். பருப்பை நல்லா வறுத்தாச்சு, நல்லா மணம் வந்துருச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதோட சேர்த்து டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு நான் அரிசியும் பருப்பும் சேர்ந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 4/2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா சுடுதண்ணி சேர்த்தோன்னு சொன்னால் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்கிறேன். ஏன்னா சக்கரை பொங்கலும் செய்ய போகிறதுனால அதிகமாக உப்பு சேர்த்தக்கூடாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன். வெண்பொங்கலுக்கு நம்ம மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. குக்கரை க்ளோஸ் பண்ணிடல. இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விடணும். இது இருக்கட்டும். இது வேகிறதுக்குள்ளே நாம் அடுத்தது சக்கரை பொங்கலுக்கான பாகு ரெடி பண்ணிக்கலாம். 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன். வெல்லம் நல்லா கரையிட்டும். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க பாகு அதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு. அது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வெண்பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் போல் முழு குருமிளகு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சியை தட்டி சேர்த்தோம்னா நல்லா பொங்கலில் இஞ்சியோட ஃப்ளேவர் தெரியும். இஞ்சி கொஞ்சம் பொரியிட்டு நல்லா மணம் வரும். இந்த நெய்யில் இஞ்சி வதங்கின மணம் வரும். கருவேப்பிலை. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தடவை கிளறிக்கலாம் நல்லா. பொங்கலை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க அரிசி பாசிப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சும்மா கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாத்திரத்துலேருந்து அப்படி நழுவி வருது. நல்லா நெய் சேர்த்தோம்னா தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பாகில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேக வச்சு வச்சுருக்க ரைஸ் அப்புறமா பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாகோட. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா இஞ்சணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் தேவையில்லை, 2 நிமிஷம் இருக்கட்டும். சக்கரை பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பிளம்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.